அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் நீதிபதிகள். அந்த தீர்ப்பின்படி கர்நாடகாவில் அந்த மாநில அரசு நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கிடையாது. மேலும் நீதிபதிகள் சொன்ன கருத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, மாநில அரசுக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு தாராளமாக நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதற்கு பிறகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கணக்கெடுப்பை நடத்த உரிமை கிடையாது, அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசிற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் என்று பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேறும் இந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கோரிக்கை விடுத்துகின்ற நேரத்திலும் சமூக நீதி என்று பேசுகின்ற திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், ஒரிசா, ஆந்திரா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சில மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி. அப்போ இவ்வளவு மாநிலம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பொய் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் பொய்யாகி விட்டது. நேற்று கர்நாடகா அங்கு நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு இனியாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இல்ல உங்க சாதி பேரை பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திக்குங்க. இது அவசியமானது. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பங்களுடைய நிலையை நாம கண்டறிய வேண்டும். இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்காரங்காலத்துல 1931 எடுத்த கணக்கெடுப்பு 90 ஆண்டு காலமாக அதை வச்சுதான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்ப எடுக்கின்ற கணக்கெடுப்பு துல்லியமாக நவீன தொழில்நுட்பங்களோடு எடுக்கலாம். அடுத்த 50 ஆண்டுகள் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்தலாம். மைக்ரோ லெவல் பிளானிங் செய்யலாம், சமூக நலத்திட்டங்களை கொடுக்கலாம், இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தலாம், நியாயப்படுத்தலாம். அதுவிட தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இருக்கிறது கணக்கெடுப்பை நடத்துவதற்கு. உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு இருக்கின்றது, நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். வந்ததுன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டுல 69 விழுக்காடு மக்கள், இங்க பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களா? எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இருக்கிறாங்களா? 69% இருக்கிறாங்களா? ஒரு கேள்வி கடந்த முறையே கேட்டிருக்கிறாங்க. அதை நியாயப்படுத்த முடியல. கணக்கெடுப்பு வைத்துதான் நியாயப்படுத்த முடியும். இந்த கணக்கெடுப்பு சாதாரணமா நடத்தலாம். 2 மாதம் தான் ஆகும். 500 கோடி செலவாகும். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதம் வேலை செஞ்சா போதும். துல்லியமாக 70 கேள்விகள் வச்சு கணக்கெடுப்பு நடத்தி அதை இடஒதுக்கீடு சம்பந்தமா அத்தனை சட்ட சிக்கலும் தீர்க்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம். இதை மைக்ரோ லெவல்ல சமூக நீதி, அது துல்லியமாக சமூக நீதியை நம்ம நிலைநாட்டலாம். ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வசனம் மட்டும்தான் நாங்க பேசுவோம். தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய புள்ள, இப்படி எல்லாம் நாங்க வசனம் தான் பேசுவோம். சமூக நீதி எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு தொடர்ந்து சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இது தமிழ்நாட்டின் இன்றைய உயிர் நாடி பிரச்சனை. இது எல்லா சமுதாயத்துக்கு சார்ந்த பிரச்சனை. பட்டியலின சமுதாயத்துக்கு தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன்னா பட்டியலின சமுதாயம் இன்னும் 2% கூடுதலா அதிக இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது இல்லாமல் பட்டியலினத்துல 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகள்ல சில பேருக்கு தான் கிடைக்குது, பல பேருக்கு கிடைக்கல.
யாருக்கு கிடைக்கல அவங்களுக்கு கண்டறிவதற்கு சாதி வாரி கணக்கு நடத்தணும். எம்பிசில 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்துல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அது தெரியறதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். பிசில 140 சமுதாயம் இருக்கிறது. அதுல யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு சுத்தமா கிடைக்கல அது கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். ஏன் இஸ்லாமியர்களுக்குள்ள 3% ரிசர்வேஷன் இருக்கு. அதுல 7 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 7 உட்பிரிவுகள்ல யாரு அதிகமா கிடைக்குது யாரு கிடைக்கல. ஆக இந்த அடிப்படை கூட நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்றவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன். நானு தமிழ்நாடு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அடுத்தது நேற்று ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க. கல்வியில சிறந்தது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தியிருக்கிறாங்க. இது மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வி படுபாதாளத்தில் இருக்கிறது கல்வித்துறை தமிழ்நாட்டுல. பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அதாவது ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. 12,500 தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500, தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500. 37,500 அரசு பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மாணவிகள். அதே வேளையில வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க, 3ல ஒரு பங்கு பள்ளிக்கூடம் 65 லட்சம் பேர் படிக்கிறாங்க. 37,500 52 லட்சம், 12,500 65 லட்சம். அப்போ இதுதான் கல்வி நிலையா? அதுல என்னன்னா 2,207 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க. 4,000 தொடக்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்க தொடக்க பள்ளிகள்ல கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. 1வதுல இருந்து 5வது வரைக்கும் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம். 4,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. 1 லட்சம் வகுப்பறையில ஆசிரியர்கள் கிடையாது. தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடத்துல 1 லட்சம் வகுப்பறையில் ஆசிரியர்கள் கிடையாது. அப்போ திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்து கல்வித்துறைக்கு நாங்கள் நிதியை 3 மடங்கு அதிகப்படுத்துவோம். அவங்க பட்ஜெட்ல மட்டும் சொல்லல, அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்ல அதுல 3 மடங்கு அதிகமா பண்ணுவோம், கல்விக்கு நிதி ஒதுக்கி பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்படி பண்ணா 1,70,70,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் கல்விக்கு. எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல கடைசி ஆண்டு 2020-2021 இந்த நிதி ஆண்டுல 34,000 கோடி கல்விக்கு நிதி ஒதுக்குனாங்க அதிமுக ஆட்சி கடைசியில. திமுக ஆட்சி 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க, அதிகப்படுத்திருக்காங்கன்னா 46,000 கோடி. வெறும் 34,000 கோடியில் அதிமுக ஆட்சியில இருந்து 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு 46,000 கோடி, 12,000 கோடி உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனா அவங்க சொன்னது 3 மடங்கு அதிகமா உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 1,02,000 கோடி ஒதுக்கி இருக்கணும் கல்விக்கு. உயர்கல்வி எடுத்துங்க, இன்னைக்கு 180 கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கிறது. இந்த 180 கல்லூரியில 100 கல்லூரியில முதல்வர்கள் கிடையாது, பிரின்சிபல் கிடையாது. 10,000 உதவி பேராசிரியர்கள் பணியிடம் காலியா இருக்கு. எல்லாமே டெம்பரரி. பொதுவா வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ்ல போட்டுன்னு சேருவாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 ஸ்டூடெண்ட்ஸ் சேரல. 96,000 அட்மிஷன்ஸ் தான் வந்திருக்குது. 1,30,000 1,35,000 அட்மிஷன் யூஸ்வலி வரும். ஏன்னா யாரும் சேர மாட்டாங்க. ஆசிரியர்கள் கிடையாது, முதல்வர்கள் கிடையாது, பள்ளிக்கூடத்துல ஒண்ணும் கிடையாது, நிதி கிடையாது. சும்மா வரும். ஆனா கல்விக்கு சிறந்தது தமிழ்நாடுன்னு சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்திருக்கிறது கோரிக்கை வந்து வன்னியர் கிறிஸ்துவர்களை வந்து எம்பிசி பட்டியல சேர்க்கணும் ஒரு நீண்ட கால கோரிக்கை இருக்குது. நியாயமான கோரிக்கைகள். பாட்டாளி கட்சி நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கின்றோம். நிச்சயமாக அதை சேர்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து மதத்தை வைத்து தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் எங்கேயுமே சொல்லல. அதாவது சமூக கல்வி, சமூக பின்தங்கிய நிலை வைத்து தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடோ நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லுது, எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட் அவங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கு. தவிர மதத்தை வைத்து கிறிஸ்துவர்களா மாறினார்கள்னா உடனே வந்து அவங்க வந்து முன்னேறிய நிலையில் வந்துருவாங்கன்னு எங்கேயுமே இல்லை. அதுவும் யதார்த்தம் தான். இது வன்னியர் கிறிஸ்டியன் மட்டும் இல்லை, இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி வேற யாருக்கும் சார்ந்தவர்களும் மதம் மாறினா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படியே முன்னேறிய சமுதாயமா மாற போறது கிடையாது.
அதனால் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றணும். இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். எப்போ தேர்தலுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வரை தந்து அங்க வாக்குறுதி கொடுத்தார். என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் கிறிஸ்தவர்களை எம்பிசி பட்டியலில் நாங்கள் உடனடியாக சேர்ப்போம். 4.5 ஆண்டுகள் ஆகிறது, சம்பந்தமாக ஒரு துரும்பை கூட எடுத்து வைக்கல. இதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. இந்த அவல நிலை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது. நிச்சயமாக தமிழக மக்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். இன்னொன்னு ஒரு செய்தி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளாக உயர்த்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் திமுக தேர்தல் அறிக்கையில். இன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தா இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 85 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு அதாவது அதுல 85 லட்சம் பேர் பதிவு செஞ்சு 75 லட்சம் பேருக்கு வேலையை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. 30 லட்சம் பேர் கணக்கு விட்டுட்டாங்க. 45 லட்சம் பேர் தான் வேலை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வேலைன்னா இந்த மொத்தம் கணக்கெடுப்பு பார்த்தா 9.5 நாள் கணக்கு. 45 லட்சம் பேருக்கு வெறும் 9.5 நாள் தான் கணக்கு வருது. ஆக இவங்க 100 நாள்ல இருந்து 150 நாள் நாங்க கொடுப்போம்னு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த திமுக நிச்சயமா இதெல்லாம் ஒவ்வொன்றாக என்னால எல்லாம் நிரூபிக்க முடியும். இதெல்லாம் சும்மா நான் பொய் சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இருக்குது, ஒரு புத்தகமும் போட்டிருக்கிறேன் நான். அந்த மக்கள் நிச்சயமாக அதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவங்க என்ன பொய் சொன்னாலும் அதை எடுபட போறது கிடையாது. அதனால இதெல்லாம் மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. கடந்த வாரம் எடப்பாடியார் வந்தப்ப இந்த குருக்கள் எல்லாம் மிரட்டப்பட்டிருக்காங்க சார். எம்பிசி பட்டியல சேர்க்க சொல்லி மிரட்டப்பட்டிருக்காங்க. இப்ப நீங்களும் மனு கேட்டிருக்கீங்க. மனு கேட்டதுக்கு உங்கள்ட்ட மனு கொடுத்ததுனால குருக்கள் மிரட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம், நாங்க பாத்துக்க போறோம். இது ஜாதி பிரச்சனையோ மத பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனைக்கு யார் குரல் கொடுத்தாலும் நாங்க அவங்க கூட இருப்போம், கூட இருந்து நாங்க போராடுவோம்.